மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் விமான நிறுவனங்களான போயிங், ஏர்பஸ் ஆகியவையின் பல விமானங்கள் விபத்தை சந்தித்திருக்கின்றன. அவற்றின் தரவுகளை விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். நம்ம ஒரு கார் வாங்கணும்னு விருப்பப்படுறோம்னா இந்த மாடலில், இந்த பிராண்டில், இந்தந்த ஸ்பெசிஃபிகேஷனோட வாங்கணும்னு ஒரு ஐடியா வச்சுருப்போம். ஆனால் நமக்கு அதுக்கு 10 ஆப்ஷன் இருக்கும். இதுவே நம்ம ஒரு ஏர்லைன்ஸ் வச்சுருக்கோம்னா நமக்கு அதிகபட்ச ஆப்ஷனே 4 தான் இருக்கும். அந்த 4 பிராண்ட்லேயுமே உலக அளவில் அனைவராலும் வாங்கப்படுற ஒரு விமானமாக இருப்பது போயிங் மற்றும் ஏர்பஸ் தான். குறிப்பாக ஏர் இந்தியா விமான விபத்திற்கு பிறகு போயிங் மீதான நம்பகத்தன்மை குறைந்து வரும் நிலையில் கடந்த 10 வருடங்களில் ஏற்பட்ட விமான கோளாறுகள் குறித்து தான் விரிவாக பார்க்க போகிறோம். உலக அளவில் அதிகமாக இயங்கும் விமானங்கள் ஏர்பஸ் எடுத்துக்கிட்டோம்னா சுமார் 12,713 விமானங்கள் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. போயிங் உற்பத்தி செய்யும் விமானம் 10,864 விமானங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 2 நிறுவனங்களுடைய விமானங்கள் தான் உலக வர்த்தக விமானங்களில் சுமார் 80% பங்கை வகிக்கிறது. 2014 2024 வரையும் இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை தான் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலரில் காமிச்சிருக்கிறது ஏர்பஸினுடைய டேட்டா, எவ்வளோ விமான கோளாறுகள் ஏற்பட்டிருக்கு. இதுவே ரெட் கலரில் இருக்குது போயிங்கோட டேட்டா. ஏர்பஸ் எடுத்துட்டோம்னா 13, 21, 22, 37, 22 அப்படின்னு அதிகபட்சம் 10லிருந்து 40க்குள்ள தான் விமான கோளாறுகள், விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதுவே போயிங் எடுத்துட்டோம் அப்படின்னா 66, 71, 102, 108 அதிகபட்சமாக 2023 வருடம் எடுத்துக்கிட்டோம்னா போயிங் விமானத்தை பொறுத்தவரை 137 விபத்துகள் ஏற்பட்டிருக்குது. இதுவே ஏர்பஸை பொறுத்தவரை 40 விமான விபத்துகள் தான் ஏற்பட்டிருக்குது. தொடர்ச்சியாக போயிங் மீதான நம்பகத்தன்மை 2019 குறைஞ்சிக்கிட்டே வருது. இதன் காரணமாக உலக அளவில் இருக்கக்கூடிய சந்தையில் அதிகபட்சமாக ஏர்பஸ் கைப்பற்றி வருகிறது. விமானங்களுடைய விற்பனையை பொறுத்தவரை ஏர்பஸ் 2024 டெலிவரி பண்ண விமானங்களுடைய எண்ணிக்கை 766. இதுவே போயிங் 348 விமானங்கள். ஆர்டர் பண்ணி பாக்கி கொடுக்க வேண்டிய விமானங்கள் அப்படின்னா ஏர்பஸ் 8,800 விமானங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கு. போயிங் 6,300 விமானங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏர்பஸ் விமானத்தில் முக்கிய விமானங்கள், அதிகமாக வாங்கப்படக்கூடிய விமானங்கள் சீரியஸ் பார்த்தோம்னா A320 நியோ அப்படிங்கிற ஒரு விமானம், A220 அப்படிங்கிற விமானம், இது சிறிய ரக விமானம், A350 இதுதான் இண்டிகோ மாதிரியான நிறுவனங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு விமானமாக இருக்கிறது. போயிங் விமானத்தை எடுத்துக்கிட்டோம்னா 737 மேக்ஸ் அலாஸ்கா ஏர்லைன்ஸ் விபத்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இது இந்த விமானம் தான். 787 ட்ரீம் லைனரை பொறுத்தவரையும் ஏர் இந்தியா விமானம். 777 மேக்ஸ் இது இன்னும் லான்ச் ஆகலை, 2026 லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா போயிங்கை விட ஏர்பஸினுடைய நம்பகத்தன்மை வருடத்திற்கு வருடம் அதிகரித்து கொண்டே வருகிறது. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.